இப்ப எல்லா பேசுறதுக்கான விளக்கமா அவரு ஏற்கனவே பெரியார் மேடைகள்ல பேசியிருக்காரு அவரே. என்னுடைய இமயம் டிவி நேர்காணல்ல இதே கேள்வி தான் நான் கேட்டேன். அதாவது பார்ப்பனர்கள் எதிர்ப்பா அவர் மேடையில பேசியிருக்காரு. பார்ப்பனர்கள் இந்த இந்து கடவுள்களை பற்றி கடுமையான விமர்சனங்களோட அவர் மேடையில பேசியிருக்காரு. பேசிட்டு பார்ப்பனர்கள் தமிழர்கள் அவருடைய அந்த கட்சியினுடைய நோக்கமே பிராமணர்கள தமிழர்கள் இல்ல அப்படின்னு திராவிட இயக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க ஆரியர்கள் அங்கிருந்து வந்தவங்க. இவர் இது இல்லைங்கிறாரு. அவன் இந்த மண்ணின் மைந்தன்கிறாரு. அவர் யாருன்னா இங்க இருந்த நாயுடு, ரெட்டியார், அருந்ததியர் இருக்காங்கல்ல இவங்கள அடிச்சு விரட்டணும். இவங்கலாம் வேணா இருந்துட்டு போட்டோம். அதுலயே வந்து பார்ட்னர்லயே சிவாச்சாரியார்கள் அவங்களெல்லாம் தமிழர்களா ஏற்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அவங்க தான் தமிழனை ஃபுல்லா பூஜை ரூமுக்குள்ள வர வேணாம்னு சொல்லிட்டாரு. சிவாச்சாரியார் தான் வழக்கு போட்டு நம்மள எல்லாரும் வெளியே நிக்க வச்சிருக்காங்க. அவங்கள எல்லாம் தமிழர்களா அவங்க இருக்கிறாமா? சுப்பிரமணிய சாமி தமிழர் தான். ஆ, இவர் கூற்றுப்படி பார்த்தா வந்து பச்சை தமிழர் தான். ஆனா நீங்க சொல்லும்போது தோணுது, அவரு பேரறிஞர் எச் ராஜான்ற வரைக்கும் வந்துட்டாரே. ஆமா. பேரறிஞர் எச் ராஜா வந்து தமிழறிஞர்னு சொல்ல முடியல. பீகார்காரங்கனால தமிழறிஞர்னு சொல்ல முடியல. அதனால பேரறிஞர்னு சொல்லிட்டாரு. பாண்டே விட ஒரு அறிவாளி இருக்காங்களா? அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து கேட்கிறாரு. பாண்டியனை விட உனக்கு அறிவாளி கிடைப்பாங்களா? அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப அவர் யாருடைய வளையத்துக்குள்ள இருக்காருன்னு வெளிப்படையா தெரியுதுல்ல. இல்ல ஆனா இன்னொரு பக்கம் இப்ப எஸ்.வி. சேகர் நடத்துற நாடக விழாவுக்கு முதலமைச்சர் போறாரு. ஒரு தெருவுக்கு வந்து அவங்க அப்பா பேரை வைப்பேன்னு சொல்றாரு. இப்ப அதுக்கு முன்னாடி திமுக தானே ராஜாஜி கூட கூட்டணி வச்சாங்க. இவங்க தானே பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. அப்ப யாரு பார்ப்பனர்களோட சக்தியில இயங்குறாங்க அப்படின்றதெல்லாம் நான் என்ன சொல்றேன், பாஜகவோட கூட்டணி வைத்ததை பற்றி விமர்சனம் செய்வதற்கு இவருக்கு என்ன அருகதை இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் அந்த விமர்சனத்துக்கு வரேன். அதுக்கு நம்ம பேசுவோம். அது ஒன்றும் பேச முடியாது. அது உலகத்துல 70 வருஷமா பேசிட்டு இருக்க விமர்சனம் தான். அவர் புதுசா ஒன்றும் கண்டுபிடிக்கல. நான் என்ன சொல்றேன், முழுக்க பார்ப்பனருடைய கைப்பாவையா இருந்துட்டு 67ல நீங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சீங்களே அப்படின்னு கேட்டா, அது வந்து எந்த விதத்துல ஒரு சரியான அரசியலா இருக்கும்? இவர் முழுக்க முழுக்க தமிழருங்கிற பேரையே பார்ப்பனர்களை உள்ள சேர்க்கறதுக்காக மட்டும்தான் அந்த கட்சியை நடத்துறாரு ஒழிய நாடார்களுக்காகவோ வன்னியர்களுக்காகவோ பறையர்களுக்காகவோ ஒரு கட்சி நடத்தவே இல்லை. பார்ப்பனர்கள் நம்மாளுன்னு சொல்றதுக்காக இத்தனை ஆண்டு காலம் இங்க ஒரு பண்பாட்டு ரீதியா பார்ப்பனர்கள் மீது தமிழர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. இவங்க தான் நம்மளை இது பண்ணியிருக்காங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், பெரியார் வரலைன்னா இங்க பார்ப்பன எதிர்ப்பே வந்திருக்காது இல்லை. பெரியார் வந்ததுனால தான் பார்ப்பனர்கள் இவ்வளவு கண்ணியமா இங்க தமிழர்களால் நடத்தப்படுறாங்க. பெரியார் வரலைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கும் பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள்ல பெரியாரிஸ்டுகள் கிடையாது. சராசரி சுயநலமிக்க ஒரு நான் பிராமின், ஒரு பணக்காரன் சர்வைவலுக்காண்டி என்ன பண்ணுவான், ஒயிட் கிராஸ் இருக்காங்கப்பா, அவங்க தான் நம்மளை வரவணும்னாங்க. இப்படி ஒரு டயலாக் வந்து உண்டு. யார்கிட்ட? முதலியார், வன்னியர், எஸ்சி, நாடார்கள்ட்ட. படித்த 80,000 1,00,000 சம்பாதிக்கிறான் பாருங்க. அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ஓ, இவங்க ஒரு லாபி பண்ணி நம்மளை ஒதுக்குறாங்க. இப்படியாக அந்த சாதியின் மீது வன்மமாக மாறி இருக்கும் பெரியார் வரலைன்னா. ஒத்த பாப்பா வந்தா ஊருக்காகாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. ஒத்த பாப்பா நேரில் வந்தா ஊருக்காகாது. இதெல்லாம் பெரியார் உருவாக்குனாரா?